ஹலோ. என்ன சுமதி, நீ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னை தனியா விட்டுட்டு எங்க போன? ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்தது, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க. எப்படி வர முடியும் சுமதி? வெளியில இருந்து யாரோ டோரை லாக் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு மூச்சு அடைச்சு உயிரே போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் வந்து கதவை ஓபன் பண்ணு ப்ளீஸ். டி இருங்க, இப்ப வந்துடுறேன். சரி, வேகமா வா. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். விக்ரமும் வேதாவும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கூட இப்பதான் நான் போன்ல பேசினேன். அவங்க 2 பேரும் தோட்டத்து வீட்டுல இருக்காங்களாம். என்ன அவங்க அங்க வர சொல்லிருக்காங்க. நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஹலோ, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். நீ வந்ததை பார்த்துட்டு சுமதி, வா சீக்கிரமா வந்து கதவை தர. வா. இதோ வந்துடுறேன். விக்ரம், வேதா. வேதா, இங்க வா. விக்ரம், பார்க்கலாம். வேதா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? வா போகலாம். இல்ல வேதா. இந்த பக்கம். வேதா, ஓடி பார்க்கலாம். சொல்றது கேளு வேதா. உங்களுக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? வேதா, நில்லு வேதா. வேதா, பிடிச்சிருக்கியா? வேதா. விக்ரம், வேதா. விக்ரம், வேதா, எங்க இருக்கீங்க? விக்ரம், விக்ரம், வேதா, எங்க இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. யாரு? யாரது? யாரது? யார் அழுகிறது? யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது? யாரு? யாரு? யாருமே நம்மளை காப்பாத்த வரலையே. ப்ளீஸ் யாருன்னு சொல்லிடுங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம் நடந்தது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். 2 பேரும் எங்க இருக்கீங்க?
நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? நம்ம யாரையும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தலையே. அப்புறம் ஏன் கடவுள் நம்ம 2 பேரையும் இவ்வளவு சோதிக்கிறாரு? ஹலோ ஹலோ, என்ன விஷயம் கால் பண்ணியிருந்த? விக்ரமும் வேதாவும் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்க வரும்போது இங்க என்ன நடந்தது தெரியுமா? உயிரோட இருக்கவங்களுக்கே நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க 2 பேரை பர்மனண்டா நெட்வொர்க் கிடைக்காத இடத்துக்கு அனுப்பிட்டேன். செத்தவங்க எந்திரிச்சு வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டாங்களா என்ன? ஐயோ, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது உண்மைதான். ப்ளீஸ் என்ன நம்பு. உனக்கு மண்டை குழம்பிடுச்சுன்னு ஏதேதோ இல்லாததை குழப்பி மண்டையில ஏற்றிக்கிட்டு என் மண்டையை குழப்பாத. முதல்ல நீ போனை வை. ஹலோ ஹலோ, ஐயோ கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? யாரு? என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க எல்லாரும் தெரியாம என்ன தப்பு பண்ணிட்டோம். விக்ரம், வேதா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க. பாவ மன்னிப்பு கேட்டதும் மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் சான்ஸ் இல்ல. செஞ்ச தப்ப மறந்து மன்னிக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் கடவுள் இல்ல. சரியா தப்பான்னு சர்வீஸ் தண்டனை கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்ல. இது போர்க்கலாம். எங்க யமனே விக்ரம் வேதா இந்த இடத்துல மன்னிப்பு பேச்சுக்கே. நீங்க தப்பு பண்ணா ஒரே தண்டனை தான். அது மரண தண்டனை.